கர்த்தர் தடைகளை மாற்றி துரிதமாய் கொண்டு வந்து அற்புதங்களையும் அதிசயங்களை காண பண்ணும்படி அதற்கு மாறாய் போராடுகிற எல்லா பிசாசின் வல்லமைகளையும் கர்த்தர் கட்டி நரகத்தில் தூக்கி போட்டு தம்முடைய நாமத்தை மயம்படுத்தும்படியாகவும் ஆவியானுடைய கரங்களை ஒப்பு கொடுத்த மகள் ஜெனிஃபர் முன்பாக வந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. சிலுவையின் நிழலுக்கு வந்துரு. ஆமே. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் கொடுத்தது நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்நாள் வரைக்கும் எங்களை காத்து எங்களை வழிநடத்தி வந்த உங்கள் சுத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நல்ல ஓய்வு நாளை எங்களுக்கு நாங்கள் ஆசிரிக்கு உதவி செஞ்சீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா காலையில் வந்து அதே ஜனங்கள் இந்த சாயங்கால வேலையிலும் வந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா இதோ வேதம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஏசப்பா. எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிற நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் சபை மக்களுக்கு அந்த உணர்வுள்ள ஆவியை தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. வர துரிதப்பட்டிருக்க எல்லாரையும் நீங்கள் கொண்டு வந்து சேருங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் ஊழியக்காரர் உங்களுக்கு கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அவர்கள் மூலியமாக நீங்கள் எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை பரலோக மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு மகாராஜாவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நல்லா உற்சாகமாக அல்லேலூயா சொல்லி ஆண்டவர் மயப்படுத்துங்க. மைக்கில் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பாட்டு புஸ்தகத்திலே 1555வது பாடல், அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே என்ற பாடல் சன்னங்களை பாடி கர்த்தரை உயர்த்தி மேம்படுத்துவோம். ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறப்பாக. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இ மேஜர். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்து என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்து தேடி வந்தீர். என்றார அனைத்து முத்தங்கள் கொடுத்து இழலாய் மாறிவிட்டீர். என்றார அனைத்து உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே ஆவியானவரே தாழ்மையில் இருந்து தயவாய் நினைவு கொண்டு தாழ்மையில் இருந்து
சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்று கல்வாரி ரத்தம் கல்வாரி ரத்தம் உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே. ஆவியானவரே அப்பா பிதாவே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து, இரவும் பகலும் ஐயா மறவாத தெய்வம், மறவாத தெய்வம். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா பிதாவே. தேவா ஆவியானவரே, ஒன்றை நான் கேட்டேன், ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் உயிரோடு வாழும் ஆலயத்தில் தங்கிடுவேன். நான் உயிரோடு வாழும் உள்ளம் செய்திடுவேன். நான் உயிரோடு வாழும் ஊழியம் செய்திடுவேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா பிதாவே. ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே, ஒன்றை நான் கேட்டேன், ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், உயிரோடு வாழும் ஊழியம் செய்திடுவேன். நான் உயிரோடு வாழும் ஊழியம் செய்திடுவேன். நான் உயிரோடு வாழும் ஆலயத்தில் தங்கிடுவேன். உயிரோடு வாழும் ஆலயத்தில் தங்கிடுவேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா பிதாவே. ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே, ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே.
தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டிய வந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தடைகளை மாற்றி துரிதமாய் கொண்டு வந்து நாமத்தை மயப்படுத்தும்படி காலை ஆராதனையை ஆசீர்வாதமாய் மாற்றின கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் எல்லா மக்களையும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வந்து அற்புதங்களை காணப்படும்படி அதிசயங்களை காணப்படும்படி ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே எப்படி கர்த்தர் இறங்கி பலத்த கிரிகளை செய்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினாரோ அப்படியே கர்த்தர் பலத்த காரியங்களை செய்து நாமத்தை மயப்படுத்தும்படி கிரேஸ் ஜெபமுனுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான அப்பா இந்த சாயங்கால வேளைக்கா உம்முடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா எங்கள் ஆராதனைகளாம் நீ சுகந்த வாசனையா எங்கீகரித்து நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. முதலாவது பாப்பாஞ்சத்திர ஆராதனை நீர் ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி ஆவியானவரே. ஆவியானவரே அங்கே கூட வெற்றி சிறந்தீர் அப்பா. ஆவியானவரே நீரே மகிமையாய் ஆண்டவரே ஆலயத்திலே அப்பா தாங்கி பலப்படுத்தி வந்த இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் எங்களை அப்பா 10 மணி ஆராதனை நீர் ஆசீர்வதித்தீர். துவக்கம் முதல் முடிவு ஆவியானவர் பலமாய் இறங்கினீர் ஆண்டவரே. எல்லா வேளைகளும் ஆண்டவரே அப்பா ஆவியானவர் ஆராதனை பகுதிகளிலும் ஆண்டவரே ஏசப்பா நீர் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே ஆவியானவர் பலமாய் நீர் மத்தியிலே இறங்கினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா கொடுக்கப்பட்ட நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நேரத்தையும் நீ தனித்தனியாய் பேர்படா நீர் ஆசீர்வதிக்காய் செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசி குடும்பங்களை ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனாரின் ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோட ஆலயத்தை 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்தீர் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாளிலே கூட ஆண்டவரே நாங்கள் ஊழியத்துக்கு போன இடத்திலெல்லாம் மகிமையா நீர் வெற்றி சேர்ந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா இந்த ஈவினிங் ஆராதனையும் ஒன்றும் வர தடைப்பட்டு துரிதமாய் ஆண்டவரே அப்பா காலையில் வந்த எல்லா விசுவாசி குடும்பங்களும் ஆண்டவரே இந்த மாலை ஆராதனை கூட உற்சாகத்தோடு ஆண்டவரே உடைய பாதத்திலே ஆண்டவரே காத்திருக்க என் தகப்பனை ஒவ்வொரு ஆயத்தப்படுத்த ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயங்களில் நீ பேசல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா எல்லாவற்றுக்கும் ஆலயம் தான் முடிவு என்பதை உணரணும் ஆண்டவரே. ஆவியை கொடுங்க ஆவியானவரே. எல்லா ஜப வேலைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாலை வேலைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நாட்களும் நீ மகிமையாக வெற்றி செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் அப்பா. எழுப்புதலின் ஆவியானவர் எங்கள் சபைகளிலும் எங்கள் தேசங்களிலும் ஆண்டவரே நீர் இறங்கி அற்புதங்களை அதிசயங்களை நடப்பிக்க ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளும் கிறிஸ்துவிலே பற்றி நாம் திருக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கைகளை தட்டி நம்முடைய தேவனை எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன் என்கிற அந்த பாடசங்களை பாடி எஃப் மேஜர். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவு சிலுவையின் இனிய நிழலில் ஆடுவோம். சிலுவையின் அன்பின் மறைவு இனிய நிழலில் ஆத்துமனேஸ்வரின் அருளே ஆத்துமனேஸ்வரின் அருளே அனது சிலுவை நிழலில் சிலுவை நிழலில் பாவ பார சுமையகள் சோர்ந்து கலந்தையின் ஜீவியமே. பாவ பார சுமையகள் சோர்ந்து கலந்தையின் ஜீவியமே. சிலுவை எங்கள் கண்டறினா சிறந்த சந்தோஷம் கண்டறினா. சிலுவை எங்கள் கண்டறினா இலை தடையாது
நிலை பாரிடுவே சிலுவை நிலை பாரிடுவே எவ்வித கொடிய இடருக்கும் அன்பு இயேசுவை சார்ந்திருப்பே எவ்வித கொடிய அவனில் ஆகோலம் தந்தார் அவனில் ஆகோலம் ஆனந்தி கொண்டார் அலை மிக மோதிடும் அண்ணா அலை மிக மோதிடும் ஆறுதல் அளிப்பவர் சொன்னார் சிலுவை நிழலே சாய்நிலை பாரிடுவே சிலுவை சாய்நிலை பாரிடுவே இன்பம் சுரந்து திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே திருமறையின் விஷயமாக தேனிலும் இனிய தேவ தேனிலும் இனிய தேவ தருமென காணந்த சந்தோஷ ஆனந்த சந்தோஷ இருக்குமே இதயத்தின் தோஷ சிலுவை நிழலே சிலுவை நிழலே சாய்நிலை பாரிடுவே சிலுவையின் அன்பின் மறைவு சிலுவையின் இனிய நிழலே மறைவு ஆத்துமனே சரிநருளே அடைகிற நாரதன் அனடு சிலுவை நிழலே சாய்நிலை பாரிடுவே சிலுவை நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானுடைய நிழல் சிலுவையின் நிழல் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆமை நிலை பாறுதலையும் கொடுக்கிறபடினால் நல்ல கைத்தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு ரெண்டு கையும் பரலோகத்தின் நேராக உயர்த்தி ஜீவனுள்ள தேவனுடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறாரே ஹல்லேலூயா. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய நடுவில் இறங்கி வந்திருக்கிறபடினால் எல்லா கண்ணை மூடி 2 கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஜீவாதிபதியை ஜீவனுள்ள தேவனை யூத ராஜ சிங்கத்தை எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஓ ராதா நாமா கபாலபா ரபா கபா ஔ சந்தனரதி கபலபரபலபரபா. கோடி 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 ஸ்தோத்திரங்களை எங்கள் இயேசு ராஜா எங்கள் கண்மலையின் தேவனே காருண்யமானவரே உங்களுக்கு செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம் சொல்லி நல்லா வாயை திறந்து கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது தேவனுக்கு லேசான காரியமாய் இருக்கிறபடினால் நல்ல கர்த்தரை தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு யந்தலர துக்கர சனமரபலபரபா. ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நல்லா கண்ணை மூடி everybody close your eyes, everybody close your eyes. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் கண்ணை மூடி பயபக்தியோடு நல்ல கர்த்தரை உயர்த்துங்க. இயேசு ராஜாவை உயர்த்துங்க. மகத்துவமுள்ள தேவனை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம்.
கைதட்டி நாம் பாடுவோம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் வந்திருக்கிறார், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுனி பதில் கொடுப்பா குறைகளெல்லாம். கூப்பிடுனி குறைகளெல்லாம் உண்மையாகவே உள்ளத்தில் வந்திடுவா. நம்மை உண்மையாகவே கொண்டாடுவோம் நாம் பாடுவோம். நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், ஓ கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பரே, உடையவரே மன்னிப்பரே. உன்னினைவா இருக்கின்றார், ஓடிவாய் மகனே. கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து, கொண்டாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைச்சிடுவா, கரம் பிடித்தோ. கண்ணீரெல்லாம் நடத்திடுவா, எண்ணமெல்லாம் இங்கே நிறைவேற்றுவா. இங்கே நிறைவேற்றுவா. கைதட்டி கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து, இயேசு ராஜா வந்திருக்கிறார், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவா, நொடி போலவே நொடி போலவே பேய்களெல்லாம் பெரியவர் திருமுன்னே, எல்லா பேய்களெல்லாம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு
இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அசையடிகள் உனக்காக காயமெல்லாம் அசையடிகள் காயமெல்லாம் திருரத்தம் உனக்காக விரும்பும் மகளே ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் ஆடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுனி பதில் கொடுப்பா குறைகளெல்லாம் உண்மையாகவே உள்ளத்தில் வந்திடுவார், உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் உரபல சகலபலபா விக்கபலபலபா கபபபா விக்ஷந்தரப விக்கபபபபா அந்த ஆவியில நிறைந்து பாடுவோம் கொண்டாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. உங்கள் சிறகுகளே நிழலே என்றென்றும் மகிழ செய்வீர், உங்கள் சிறகுகளே நிழலே என்றென்றும் மகிழ செய்வீர். தூயவரே என் துணையாளரே, துணைக்கு காத்திரரே, தலைக்கு மேல கையை தட்டி உற்சாகமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் ஓரமகபபா இயேசு ராஜாவை பலனாய் எதற்கு பயமில்லையே, இயேசு ராஜாவை பலனாய் எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உரமலஹபஷக உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, என் உயிருள்ள நாட்களெல்லாம்
ராஜாணி செய்த என்னை துதித்திடுவே ராஜாணி செய்த என்னை துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 ஹல்லேலூயா 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 மார்போடு அணைப்பாரே மார்போடு மனக்கவலை ஒரு தாய் ஏற்றுவது போல் என் தேசம் ஏற்றுவார் ஒரு தாய் ஏற்றுவது போல் என் தேசம் Hallelujah, hallelujah, oh God, hallelujah, 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 hallelujah. எனக்காக அரித்தாரே என் பாவம் சுமந்தாரே எனக்காக அரித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் ஏற்றுவது போல் ஏற்றுவார் ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசம் Hallelujah, 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 hallelujah. Rabalada rakababa, hallelujah. ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளே விலகிடார் ஒரு போதே கைவிடார் ஒரு நாளே விலகிடார் ஒரு தாய் ஏற்றுவது போல் நேசம் ஏற்றுவார் ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசம் ஏற்றுவார் Hallelujah, hallelujah, oh hallelujah, Shandala bala bala, amen, hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. கரம் பிடித்து நடத்துவார் கண்மலனே இருக்குவார் கரம் பிடித்து கண்மலனே இருக்குவார் ஒரு தாய்
நேரத்திலும் அன்பினால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல கைத்தட்டி இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, ஆதியும் நீரே, பாவம் நீரே, காலம் நீரே. தாய் தந்தை நீரே, ஆதியும் நீரே, பாவம் நீரே, என் காலம் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்மையால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனே, சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா, என் சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் 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 துதிப்பேன். நல்ல கைகளை தட்டி பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஓ ராபாலா தாராதா சக்கா பாலா பரமா ஓரி மங்கர பௌஷியா கலபரபரமா ஊராபா கபாலா பரபௌஷியா கபரபரமா. ஹalleluya, ஹalleluya. நல்ல கை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே நிறைந்து எல்லாரும் அபிஷேகத்தை நிரப்பப்பட்டு ஹalleluya. ஓ ரீகாதா நாதா ராமா கபா ஔ சந்தனர தீகபலபா ஓ ரியன் கலபரபரபரமா. நல்ல கை தட்டி எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஆவியிலே நிரம்புங்க. ஹalleluya, ஹalleluya. glory, 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 glory. ஓ ராபாலா சந்தனர தீகபலபரமா. ஹalleluya. உனக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் அப்படியே ரெண்டு கையை பரவத்துங்க, உயர்த்துங்க. நம்முடைய தேவனை போல ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபை நிறைந்த தேவன், மகத்துவமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரம் தம்முடைய முதுகுக்கு பின்னாக தூக்கி எறிந்து விட்டார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். ஹல்லேலூயா. அதை மறந்தே விட்டாராம். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. தோத்திரம் சிலர் யானை மாதிரி
ஸ்தோத்திரம் ஒதுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும், அன்னைக்கு நீ இப்படி பேசினையில, அன்னைக்கு நீ இப்படி பண்ணலையில, அன்னைக்கு இப்படி நீ என்னை கேவலப்படுத்தினையில அப்படின்னு சொல்லி சாகிற வரைக்கும் அநேகர் அதை ஒதுக்கி வச்சுட்ருப்பாங்க. நம்ம அப்பா இயேசு சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடலின் ஆழத்தில் போட்டுட்டார். முதுகுக்கு பின்னால் தூக்கி எரிஞ்சிட்டாரு, சீப்போன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மன்னித்து மறந்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறாரே. அவர் எத்தனை நல்லவர், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை போல ஒரு நல்ல தெய்வம் உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது, ஒருவரும் கிடையாதுப்பா. அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரித்து மேம்படுத்துகிறோம். தூயரே, தூயரே, உம்மை தெய்வமே, தூயரே, தூயரே, சர்வவல்ல, சர்வவல்ல நீரே, துதியுமக்கே, துதியுமக்கே. ஆமென். துதியுமக்கே, துதியுமக்கே. ஆமென். தூயரே, தூயரே, சர்வவல்லவர் நீரே, தூயரே, தூயரே, சர்வவல்லவர் நீரே. பாத்திரரே, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வவல்லவர் ஆளுகிறார். Hallelujah, Hallelujah, Hallelujah. சர்வவல்லவர் ஆளுகிறார். தூயரே, தூயரே, சர்வவல்லவர் துதியுமக்கே, துதியுமக்கே. ஆமென். துதியுமக்கே, துதியுமக்கே. ஆமென். நல்ல கைகளை தட்டி இயேசு மகாராஜாவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து கர்த்தரை மேம்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ரெண்டு கை வைத்து தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டிய எல்லா தெய்வ மக்களையும் தடைகளை மாற்றி துரிதப்படுத்தி கொண்டு வாங்கப்பா. உங்க அற்புதங்களை விளங்க பண்ணுங்க. ஆவியானவர்களோடு காலை நேரத்திலே பேசி இடைப்பட்ட தேவன் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே சிங்காசனத்தின் வார்த்தைகளை அனுப்பி இடைப்பட்டு நாமத்தை மயப்படுத்துங்க. ஏசு ரத்தம் ஜெயம். ஏசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த ஆசீர்வாதமான
பரலோக மனமகிழ்ச்சியின் மாலை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு மகாராஜாவின் அற்புதமான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசப்பா இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற அப்படின்னா நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி இந்த பாத்திரருக்கு அந்த உன்னத தேவனுக்கு பெரிய தேவனுக்கு மகிமை கொஞ்சம் முன்னாடி தடிவாங்க. கொஞ்சம் குளுமையாக இருக்கும். கொஞ்சம் முன்னாடி தடிவாங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அவருடைய நாமத்துக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஆசியங்கள் யாத்திராமம் 13, 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகியே போகல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த உலக அதிசயம், மகா பெரிய அற்புதம் இது. எல்லா ஜனங்களும் இந்த மகிமையை கண்டார்கள். தேவன் அவர்களுக்கு செய்த பலத்த காரியங்களை எல்லா மக்களும் கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய தேவன் இவர்களோடு கூட இருக்கிறாரே என்று ஒருவரும் அவர்களுக்கு எதிராக எழும்பவில்லை. அப்படியே அவர்கள் எழும்பினவர்கள் தோல்வி அடைந்தார்கள். எழும்பினவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் நம்ம கூட இருக்கும்போது எதிர்ப்புகள் வந்தாலும், யுத்தங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் அற்புதமாக நம்மை தாங்கிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த நாட்களில் குடியிருந்த எல்லா மற்ற மக்களுக்கும் ஒரு பெரிய அற்புதமாக, ஆச்சரியமாக அந்த காரியங்களை கண்டார்கள். அவர்களோடு கூட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார் என்று ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள். ஏசப்பாவை விட்டு தோத்திரம் அவங்க விலகல, ஏசப்பாவும் அவர்களை விட்டு விலகல. இரவு முழுவதும் அக்கினி ஸ்தம்பமாக முன்னே சென்றார். பகல் முழுவதும் மேக ஸ்தம்பமாக அவர் கடந்து சென்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. கவனிங்க. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளில், சர்ச் கட்டப்பட்ட நாளில், ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டு அது ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளில், தோத்திரம் எஸ்டாபிலிஷ் பண்ணினார்கள். அப்படி ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளில் மேகமும் அக்கினியும் தோத்திரம் அவங்க மேல தங்கி நின்றாங்க. அல்லேலூயா. And on the day that the tabernacle was
reared up. The cloud covered the tabernacle. Covered the tabernacle. Cloud, மகிமையின் மேகம். அந்த உன்னதமான மேகம் அவர்கள் மேல், அந்த வாசஸ்தலத்தின் மேல் மூடிற்று. பகல்ல மேகம், சாயங்காலமான போது தோத்திரம், சாயங்காலமான போது அப்படியே அது மாற்றப்பட்டது. வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம், அக்கினிமயமான தோற்றம். And at even there was upon the tabernacle as it were the appearance of fire until the morning. பகல்ல மேகம், இரவுல அக்கினி. ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபனம் செய்த நாளிலும் பிரத்யட்சமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். பிரத்யட்சமாய் வெளிப்பட்டார். அவர்களை விட்டு அந்த மேகமும் அந்த அக்கினியும் விலகவே இல்லை. கைகளை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. நீங்கள் நானும் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்து முடிக்கும் போது, ஆவியானவர் சொல்லுகிறபடி செய்து முடிக்கும் போது, தோத்திரம், பிரயாணங்களில் மாத்திரமல்ல, நாம் தங்கி இருக்கிற இடத்துலையும் அவருடைய மகிமையின் மேகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அக்கினி ஸ்தம்பத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அது நம்மை விட்டு ஒரு நாள் விலகாது, விலகாது, விலகுவது இல்லை. நம்முடைய தலையின் மேலேயே இருப்பது போல ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். உபாகமம் 1 அதிகாரம் 33 வாக்கியத்தை வாசியுங்கள். உபாகமம் 1:33. இரவில் அக்கினியிலும், இரவில் அக்கினியிலும், பகலில் மேகத்திலும், பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே, உங்களுக்கு முன் சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். தோத்திரம். பகல்லையும் இரவுலையும் ஜனங்களுக்கு முன்னாலேயே கர்த்தர் செய்கிறார். முன்னாலேயே போய் கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தாலும் தோத்திரம், இவங்க விசுவாசிக்கல. நம்பல, ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியல. அதனால ஆண்டவர் 40 வருஷம் குண்டாச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்ட மாதிரி ஓட்ட வச்சு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 70 லட்சம் ஜனங்கள்ல, நல்லா கவனிங்க, 70 லட்சம் மக்கள்ல 2 பேர் தான் அந்த கானானுக்குள்ள கால் வச்சாங்க. தோத்திரம், 2 பேர். வேற ஒருத்தரும்
அங்க கால் வைக்க முடியல. எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் செய்தார். தோத்திரம். அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தோத்திரம் 29 வாசி. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைய சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. என்ன பண்ணாராம்? மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. கை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்க, நீங்க போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்ட இரவில் அக்கினியா போறாரு, பகல்ல மேகமா உங்களுக்கு முன் சென்றாரு. இப்படி செய்து நீங்க அதை விசுவாசிக்கலையே. அவரை நம்பலையே. 40 வருஷமா இந்த வனாந்திரத்தில் தோத்திரம் அற்புதமா உங்களை நடத்தினாரு. 70 லட்சம் மக்களுக்கு காலையில டிஃபன். 70 lakhs of people. மத்தியானம் லஞ்ச், நைட் டின்னர். திடீர்னு கத்துவானுங்க, கறி 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 கறின்னு. மீட் 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 மீட்னு கத்துவானுங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கறி கொடுத்தாரு. எத்தனை நாள் சாப்பிட்டானுங்க தெரியுமா? பைபிளை பார்க்காம சொல்லுங்க. கேட்கல. எத்தனை நாள் கறி சாப்பிட்டானுங்க? 30 நாள். கை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. திடீர்னு கறி மேல ஆசை வந்துருச்சு அவனுக்கு. மோசே தேவனுடைய பாத்திரத்தில் போய் விழுந்து அழுதாரு. ஆண்டவரே, ஒருத்தர் 2 பேருக்குன்னா என்ஜாய் கொடுத்துடலாம். இவன் 70 லட்சம் பேர் இருக்கான். நம்மள மாதிரி காக்குள்ள கறி எடுத்து 10 பேர் சாப்பிட்ற நிலைமை கிடையாது அங்க. ஒரு மாடு அடிச்சா 3 பேருக்கு பத்தாது. அப்படி சாப்பிட்ற ஆட்கள். அதனால நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன். ஏன் என் கை குறுகி இருக்குதா? என் வல்லமையை நீ பார்ப்ப. என் சமூகத்தில் நீ வந்து நில்லு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நின்னாங்க. சமுத்திரத்திலிருந்து ஒரு காத்து காடைகளை கொண்டு வந்து பாளையத்தை நிரப்பிச்சான். எடுத்துட்டீங்களா? பைபிளில் இல்லை போல. பாவம் கையை விரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. பாளையத்தை நிரப்பிட்டு என்னம்மா 40 வருஷம்
ஆமாம், கறி புசிக்கலையா? ஏம்மா காடை கொடுத்தாராமே, தேடுங்க பைபிளில் காடை எங்கே கொடுத்தாருன்னு. கொண்டாப்பா டேனியல். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று இப்போ எப்படிமா கண்டுபிடிச்ச? வெரி குட். கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று சமுத்திரத்திலிருந்து ஆடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் பாளையத்தையும் பாளையத்தை சுற்றிலும். இந்த பக்கம் இது என்னாகமம் தானே? என்னாகமம் தானம்மா? என்னாகமம் 11. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. 2 முழம், அப்பா 5 அடி உயரத்துக்கு காடையா கிடக்குயா, காடையா கிடக்கு. நம்முடைய தேவன் எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் பாருங்க. அதிசயங்களை செய்கிற தேவன். ஜனங்கள் முறையிட்டு கதறாங்க, அழுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத 11 அதிகாரம் 3-4 வாசிங்க. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்திற்கு தபேரா என்று பெயரிட்டார். சரி. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்தில் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. ஐயோ, உள்ளமே வாடி போகுதாம். இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேற ஒன்றும் இல்லையே என்று, வேற ஒண்ணுமே இல்லையே. வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை கொடுத்தாருங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல. அது சைடு எஃபெக்ட் இல்லாத சாப்பாடு. இப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஆசை, இச்சை வந்துருச்சு, கறி சாப்பிடணும். அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றது நல்லது கிடையாது. என்ன செல்வகுமார், நிறையா சாப்பிட்றியா? இல்லையா? ஏன்னா வீட்டில் ஆள் இல்லாததுக்கு அதுக்கும் என்ன நீயே சமைச்சிட. நான்வெஜ் சமைக்கிறியா? எப்பயாவது ஒன்று பண்ணுறேன். நிறையா சாப்பிட்றாத. ஆள் இல்லைன்ட்டு கண்ணாப்புனான்னு கடைகளில் போய் தின்றாத. ஃபாஸ்ட் ஃபுட்டில் எல்லாம் போய் வேண்டாத காரியம் நடந்துடும். தோத்திரம். இவர்களுக்குள்ள கறி சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு இச்சை, இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? தோத்திரம். Who shall give us flesh to eat? மாம்சம், நான்வெஜ், மாம்சத்தை கொடுப்பவன் யார்? தோத்திரம். அதை சொல்லிட்டு என்னமோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி சொல்கிறான் பாருங்க. 5வது படிமா. நாம்
நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் எகிப்தில் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள் மீன், வெள்ளரிக்காய்களையும் வெள்ளரிக்காய், கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். ஏதோ வேற என்னத்தையாவது திண்டுந்தா கூட பரவாயில்ல. மீன், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. கக்கம்பர்ஸ் அண்ட் மெலன்ஸ் அண்ட் த லீக்ஸ் அண்ட் த ஆனியன்ஸ் அண்ட் த கார்லிக். அவன் கேஸ் ட்ரபிள் வந்திருப்பான் போல. என்னப்பா? அதான் ஓசி தான், கரையமே கிடையாது. எகிப்தில் நைல் நதியில் அழகான மீன்கள் கிடைக்கும். எந்த நேரத்துலையும் கிடைக்கும். அதனால் நினச்சா போய் என்ன செய்யலாம், பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நினைக்கிறான், நாங்கள் மட்டன் சாப்பிட்டோம், அதில் சிக்கன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இலவசமாக கிடைச்ச மீன், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், வெங்காயம், வெள்ளை பூண்டு, அவைகளை நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த வார்த்தை, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. ஐயோ, உள்ளம் வாடுதான். கரித்தீங்களன்னா என்ன வாடுதான்? உள்ளம் வாடுதான். என்ன மாதிரி கதை விடுறாங்க பாருங்க. But now our soul is dried away. There is nothing of all beside this manna before our eyes. இந்த மன்னாவை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அந்த மன்னா எப்படி இருந்துச்சு? தோத்திரம் 7-8 படிங்க. அந்த மன்னா கொத்துமல்லி விதை மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. அது நிறம் முத்து போல இருந்ததா? ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து ஏந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல். அந்த ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்ததாம். கை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. ஆண்டவர் டேஸ்டாக தானே கொடுத்துருக்காரு. தோத்திரம். நல்ல டேஸ்டான சாப்பாடு தான் கொடுத்துருக்காரு. டேஸ்ட் இல்லாமல் கொடுக்கலையே. தோத்திரம். இப்போ 10ஆம் வசனத்தை வாசி. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். பாஸ்டர் கேட்டார். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாய் இருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ. இவர் டென்ஷன் ஆயிட்டாரு பாஸ்டர். ஏயா நானா பெற்றவங்கள அதெல்லாம் சுமந்துட்டு போன்னு சொல்றீங்க? எவ்வளவு தான் பாஸ்டர் பொறுப்பாரு? என்ன, அவரும் மனுஷன் தானே, மாம்சம் தானே. தோத்திரம். அதனால பாவம் அவர் புலம்புறார்.
நானாயா பெத்த இந்த ஜனங்களை? இப்படி 13 வசனம், இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எங்க இருந்தியா வரும்? இறைச்சி எங்க இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. என்ன பார்த்து அழுகிறாங்களே. ஐயோ, ஆத்தும பாரம் பார்த்தீங்களா எவ்வளோ பாரம்னு. அந்த சேரை தூக்கி போடுமா. என் பேத்தி அங்கேருந்து இந்த சந்துக்குள்ளே பூந்து பார்த்துட்டு இருக்கு. அது தூக்கி போட அந்த பக்கம். சொல்லாமலே பண்ண வேண்டாமா? பாரு எப்படி பார்த்துருக்கு பாருங்க. நல்லா கவனிங்க. குட்மா, வெரி குட், நல்ல பிள்ளை. அது இப்போ ஆலயத்தில் கோயில் குட்டியாக மாறிடுச்சு. பேசலாம். அப்பா வேணாம், அம்மா வேணாம், யாருமே வேண்டாம், தாத்தா பாட்டியே போதும்னு அது இருக்குது. நல்ல பிள்ளை. ஆமாம்மா, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வெரி குட் கேர்ள். கோயில் குட்டியாக உட்காந்துக்கிட்டேன். நல்லா கவனிங்க. ஐயா மோசே கதறாரு, என்ன பார்த்து பாஸ்டர் கறி கொடுங்க பாஸ்டர், கறி வேணும், கறி வேணும், கறி வேணும் கத்துறானுங்களே. தொடர்ந்து வாசிமா. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று எப்படி சொன்னார் பாத்தீங்களா பாஸ்டர்? என்ன காலி பண்ணி போடுங்கப்பா, போதும் போதும், என்ன கொண்டு போடுங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர். யாரு? விசுவாசிகள். அந்த அளவுக்கு டார்ச்சர். என்னை கொன்று போடும். அந்த மாதிரி ஜெபமான ஆட்கள் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சவங்க. இன்னொருத்தர் இருக்கிறார், எலியா தீர்க்கதரிசி. அக்கினி இறக்குனாரு, மழையை நிறுத்தினாரு, 3 வருஷத்துக்கு பிறகு மழையை பெய்ய பண்ணாரு. பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிகள்லாம் பச்சித்து போட்டது. அப்படிப்பட்ட ஒரு வீரன் ஒரு பொம்பளை த்ரெட்டன் பண்ணிட்டான். அது ஒரு பேய், ஏசபேல் என்கிற பேய். த்ரெட்டன் பண்ண உடனே ஓடினார் பாருங்க. ஊரை விட்டு வனாந்ததுக்கு 3 நாள் பிரயாணம். ஓடி போய் முதல்ல உக்காந்தாரு, அப்புறம் ஜெபம் பண்ணாரு, அப்புறம் படுத்துட்டார். போதுங்கத்தாவே, எங்க பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் கிடையாது, அதனால என்னை எடுத்துருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே உட்காந்துருக்கிற எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்க? லூஸ் தரமா பண்ணிக்கீங்களா? அப்படியா ருத்து? ஏம்மா என்னவாச்சு உனக்கு? உபத்திரம் ஜாஸ்தியாச்சு என்னம்மா? இந்த பாருங்க, ஆவியானவர் எப்படி பேசுவார் பாருங்க. காலத்துக்கு முன்னாடி நீ ஏன் மறிக்கிற? எந்த வருஷமா தான்றது? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாத்தா சாக சொல்றான். பலவீனத்துக்கு மேல பலவீனம். ஏன் நீ உயிரோடு இருக்கிற? செத்து தொலை. சூசைட் அட்டன் பண்ணியா? ஓ, அந்த தாட் வந்துச்சு.
கர்த்தர் இன்னைக்கு உயிரோட சபையில் சாட்சியாக வச்சுருக்கார் பாருங்க. வேற யாருக்கு அந்த ஜெபம் வந்திருக்கு? இந்த மரியாளுக்கு. வேற யாருக்கு அந்த எண்ணம் வந்திருக்குது? வந்திருக்கான்னு கேட்டேன். மோசேயினுடைய ஜெபம், எலியாவுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபம். ஒரு நாளும் எந்த பிரச்சனை வந்தாலும் இப்படி தவறா ஜெபம் பண்ணாதீங்க. தோத்திரம். தவறா ஜெபம் பண்ணாதீங்க. தவறா காரியத்தை செய்யாதீங்க. கர்த்தர் கிருபையா இறங்கினாருங்க 2 பேருக்கும். கிருபையா இறங்கினார். மோசேயாவும் கொல்லல, எலியாவையும் காலி பண்ணல. அதுக்கு பதிலா எலியாவை அப்படியே உயிரோட பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டார். கை தட்டுங்க பாப்போம். அதனால தவறான ஜெபத்தை ஒரு நாளும் செய்யாதீங்க. தவறான காரியத்தை செய்ய முற்படாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க. அற்புதமான காரியம். வாசிமா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். சரி. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். ஒரு கை தட்டு கொடுங்க பாப்போம். பதில் கிடைச்சிச்சு பாருங்க. அழுது காரியத்தை சாதிச்சானுங்க பாருங்க. அழுது காரியத்தை சாதிக்க கூடாது. அது ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா இதை செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணணும். விடாப்படி எனக்கு வேணும், கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. யாக்கோபு விடாப்படியா ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு, அற்புதம் செஞ்சாரு. நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். எந்த ஜெபத்தை செஞ்சாலும் உனக்கு சித்தமானால் இதை நடப்பீங்கப்பா அப்படின்னு நம்ம பழகணும். இப்ப கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, இப்ப அடுத்த வருஷம் 19-20 நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். 1 மாதம் வரைக்கும் நீங்க கறி சாப்பிடுவீங்கடா பாவி பயலா. அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே. தோத்திரம். இப்ப அடுத்த வார்த்தை படிங்க பாப்போம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. யாருக்கு?
என் கூட இருக்கிற புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம், 20லேருந்து 60 வயசு வரைக்கும். இவங்க தான் ஆர்மி, யுத்த வீரர்கள். 20க்கு கீழே 60க்கு மேலே பெண்கள் எல்லாம் சேர்த்து தான் 70 லட்சம் பேர். தோத்திரம். இப்படி சொல்லிப்படுங்களாப்பா. ஆடு மாடுகளை அவருக்காக அடித்தாலும், அங்க இருக்கிற ஆடு மாடுகளை அடிச்சாலும் அவர்களுக்கு போதுமா? போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? கை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. அதாவது நம்ம போடுற கணக்கு ஒன்று, ஏசப்பா போடுற கணக்கு ஒன்று. இல்லையா? சொல்லுங்க சந்தோஷமா. நீ போடுற கணக்கு உங்ககிட்ட இருக்க ஆடு மாடை கணக்கு போடுற. ஆனால் கர்த்தர் அந்த ஆடு மாடையே டச் பண்ணாம எங்கேயோ இருந்து கொண்டு வந்து அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க. அதான் அவருடைய அற்புதம். தொடர்ந்து படிமா. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேல் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். போதும் அதை விட்டுருங்க. இப்ப 31 படிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். இந்த பக்கம் ஒரு நாள், அந்த பக்கம் ஒரு நாள், 24 மணி நேரம். நம்ம ஒரு நாள்ல எவ்வளவு தூரம் நடக்கலாம்? ஈக்காடு வரைக்கும் போவீங்களா? 24 மணி நேரத்தில். சொல்லுங்க. நடந்து போனா இங்கிருந்து 24 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் போகலாம்? சவுத்தில் மதுரை ரூட்டில், திருநெல்வேலி ரூட்டில் எவ்வளோ தூரம் போகலாம்? சோசப்பு அப்படி போய் பழக்கம் இல்லைப்பா. குறைஞ்சபட்சம் நின்று போனால் கூட திருச்சி போயிடலாம். 24 hours போக முடியாதா? விழுப்புரம் தான் போவியா? ஆடா பாவி, அப்படின்னா ஊந்தா போவ ஆமாம் போன மாதிரி 100-150 கிலோமீட்டர். சரி, விழுப்புரம் தூரம் போகலாம். அப்போ சரி, நான்லாம் நடந்தால் திருச்சி போயிடுவேன். நாங்கள் கொடைக்கானல் மலைக்கு எங்கள் ஊரில் இருந்து ஷார்ட்கட் ரூட் இருக்குது. கும்பக்கரைன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த கும்பக்கரை ஃபால்ஸ்லேருந்து காட்டுப்பாதையில் போவோம். டயரு, சைக்கிள் டயரு, கார் டயரு அதெல்லாம் கட் பண்ணி தீ கொளுத்திட்டு, ஏன்னா துஷ்ட மிருகங்களாக இருக்கும். அங்கே ஆரோக்கிய மாதா கோயில் பண்டிகை கொண்டாடுவாங்க ஆகஸ்ட் 15. அதுக்கு நான் பல வருஷம் போயிருக்கேன். அப்போ சிஎஸ்ஏ தானே, எல்லாம் ஜாலியாக ஏறி போவோம். பாட்டு பாடிக்கிட்டு, வேளாங்கண்ணி மாதாப்பட்டி பாட்டு பாடிக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறோம். நைட்டு கிளம்புவோம். கிட்டத்தட்ட சுற்றி வந்தால்
கொடை ரோடு டு கொடைக்கானல் போனவங்களுக்கு தெரியும் எத்தனை கிலோமீட்டர்? 55 கிலோமீட்டர், 55 கிலோமீட்டர்ஸ். காரில் போனாலே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். நாங்கள் ராத்திரி 10 மணிக்கு கிளம்பினோம்னா காலையில் 4 மணிக்கு அங்கே போயிடுவோம். 6 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் போக வேண்டிய தூரத்தை நாங்கள் நடந்திருக்கோம். நீங்கள் நடந்ததுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது எனக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த பக்கம் ஒரு 25 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, அந்த பக்கம் 4 திசையிலையும் காடைகள் வந்து குமிஞ்சு கிடக்கு. அது எவ்வளோ உயரம்? 2 முழம். 2 முழம்னா எத்தனை அடி? 3 அடியா? ஒரு முழத்துக்கு 1 அடியா? வெரி குட். 3 அடி உயரம் காடையா கிடக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வருஷம் படிமா அப்படியே. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். ஒண்டது காலை ஒடிச்சு கூச்சு வச்சிட்டான் பாருங்க. அது பறந்து போயிடாதபடிக்கு காலை மட்டும் உடைச்சு போட்டு வச்சுட்டானுங்க. அது சாகாது, சாகாது. எவ்வளோ டெக்னிக்காக வச்சுருக்கான் பாருங்க. பகல் முழுவதும் முழுவதும் மறுநாள் முழுவதும் 2 நாள் 48 மணி நேரம் சேர்த்தானுங்களாம். 48 hours கொண்டு வந்து வீட்டை சுற்றி குமிச்சிட்டான் காலை ஒடிச்சு போட்டு. என்ன ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. குவித்து வைத்தார்கள். அடுத்த வசனம். நடுவே இருக்கும் இறைச்சியை அடுத்து பல்லுல போய் மாட்டுது பாருங்க. அந்த பல்லுல மாட்டின கறியையும் குச்சி வச்சு குத்தி அதை மென்று தின்னானுங்க. நீ யாராவது திங்கிறீங்களா? நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தர் ஜனங்களை பெரிய வாதையினால் வாதித்தார். இச்சித்த ஜனங்கள் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டார். நல்லா கவனிங்க. இவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறாங்க. எத்தனை வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாளாவது கறி எடுத்து சாப்பிட்றீங்க? வீக்லி ஒன்ஸ். வெரி குட். இல்லை நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை தான் கறி எடுத்து சாப்பிட்றோம், கை வைத்துங்க. இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்க தான் எடுக்க முடியுது. இல்லை நாங்கள் டெய்லி எடுக்கிறோம்னா கை வைத்துங்க. பாஸ்டர் மக்கள்ங்கப்பா டெய்லி கறியாப்பா அவங்க வீட்டில். வெரி குட். அது ஒரு ஆசீர்வாதம் தான். என்ன அவங்களுக்கு 30 நாள் தான். எங்கள் வீட்டில் டெய்லி கறி 365 நாள். எவ்வளோ அற்புதமாக இருக்கல. அதுக்கே எப்படி கைத்தட்டி எவ்வளோ அற்புதமாக நடக்கும். தோத்திரம். இவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செஞ்சோம், இவ்வளவு அற்புதமா அவங்கள வழி நடத்தியும், அவங்கள விட்டு விலகாம இருந்தோம். நன்றி கெட்டவங்களா போயிட்டாங்க. பார்த்தீங்களா? அவர்களுக்கு காணப்பட்ட பயங்கரமான கிரியைகள், பயங்கரமான அழிவுகள் அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டது. பவுல் எழுதி வச்சிருக்கிறார். எங்க இருக்கு? எங்க இருக்கு? 1 கொரிந்தியர். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில். கொஞ்சம் மேல இருந்தே படியாமா. 1 கொரிந்தியர்
10ஆம் அதிகாரம் 1 படி. இப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். சரி, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஒரே சாப்பாடு எல்லாருக்கும். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. சரி, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. தலைக்கு மேல கை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. ஏசப்பா தான் எல்லாமே. மேகமா இருக்காரு, அக்கினியா இருக்காரு, ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, அவரே சாப்பாடா மாறுறாரு, அவரே கண்மலையின் தண்ணியா மாறுறாரு. ஏ டு செட்டு ஏசப்பா தாங்க அவருக்கு. பரலோகத்திலிருந்து விழுந்த மண்ணா அவர் தான், கண்மலையிலிருந்து அடிச்சு வந்த தண்ணி அவர் தான், வஸ்திரம் அவர் தான். எல்லாமே கொடுத்தாலும் அவங்க எல்லாரும் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த சாந்த குணம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, மூர்க்க குணம். எப்ப பாரு பாஸ்டர் கல்லெடுத்து அடிக்க பயங்கரமாக செயல்பட்டாங்க. நீங்களும் நானும் இதை அறிந்து எச்சரிக்கையோடு கூட வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. 70 லட்சம் மக்கள் புறப்பட்டதுல கானானுக்குள்ள கால் வச்சது எத்தனை பேர்? 2 பேர். விசுவாச வீரர்களாகிய யோசுவாவும் காலேபு மாத்திரம். ஏன்? எதனால? அவருடைய சவங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் விழுந்தது. நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை, கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற அற்புதங்களை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அலட்சியமா என்னாதீங்க. நான் எப்போதும் சொல்லுவேன், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை காலால எட்டி உதைக்காத. மூர்க்க குணம், எதிர்த்து நிற்கிற குணம், கீழ்ப்படியாமையின் குணம், பெருமையின் குணம். தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையவே காலி பண்ணிடும். தேவனுக்கு முன்பாக எந்த சூழ்நிலையிலையும் மனத்தாழ்மையோடு அவரை பின்பற்றுங்க, சாந்த குணத்தோடு அவரை பின்பற்றுங்க. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது.
எச்சரிப்பு உண்டாகும்படி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லிட்டு சொல்றாரு. 12:13 வாசிங்க. அதுலயே 10 1 கொரிந்தியர் 10 12 13. 1 கொரிந்தியர் 10 12 13. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கையும் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கை தட்டுங்க பாப்பா சந்தோஷமா. அதனால கெத்தா நிக்காத. தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக அர்ப்பணம் பண்ண வேண்டும். தோத்திரம். பெருமையில ஒரு நாளும் வாழக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துறோமோ கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறார் கர்த்தர், எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அதை மறந்துட்டு தோத்திரம் அழிந்து போகாதபடிக்கு பகலிலே மேகமாகவும் இரவிலே அக்கினி தூணாகவும் அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் குறைவில்லாம கொடுத்தார். ஒன்னும் அவங்களுக்கு குறையில. 40 வருஷம் எவ்வளவு நன்றியா இருந்திருக்கணும், எவ்வளவு பயபக்தியா அவங்க இருந்திருக்கணும். கடைசியில் 69,998 பேர் வனாந்திரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். காரணம் என்ன? அவிசுவாசம். காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. காரணம் என்ன? ஊழியக்காரனைய கத்தனையும் எதிர்த்து நிற்கிறது. காரணம் என்ன? எப்ப பாரு முறுமுறுக்கிறது, எப்ப பாரு சண்டை, எப்ப பாரு கல்லெடுத்து ஊழியக்காரரை அடிக்கிறது. அவர் மோங்கப்புற விழுந்துருவார். இவன் கல்லடிச்சா அது வெளியே தான் போய் விழும். என்ன ஒரு கொடூரமான ஒரு காரியம். நீங்களும் நானும் மரண பரியந்தம் ஏசப்பா வருக பரியந்தம் கர்த்தர் செய்த நன்மைகளை அற்புதங்களை நினைச்சு அவருக்கு சாட்சிகளாக வாழுங்க. நிச்சயமா பரம கானானை கர்த்தர் அடைய கிருபை பாராட்டுவார். எல்லாரும் எழுப்பி நிற்போம், கண்களை மூடுவோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலில் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் வழி நடத்தினவர் உன்னையும் நடத்துவார், நம்மையும் நடத்துவார். பயப்படாத, முறுமுறுக்காத. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக. அல்லேலூயா. தாழ்த்துங்க, கீழ்ப்படிங்க, மனத்தாழ்மையாக நடந்துக்கங்க. பெருமையான பேச்சு, திமிரான பேச்செல்லாம் வேண்டாம். ஆவியாவுடைய பாத்தில் அர்ப்பணம் பண்ணுங்க. எல்லாம் உங்கள் இடது இதயத்தில் வைத்துக்கொண்டு, ஆவியானவரே நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழணுப்பா. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தோத்திரம் உங்கள் நாமத்தை தொழுது கொள்வேன் என்று தாவீதையா சொன்னாரே, அப்படி நாங்கள் உயிர் உள்ள மட்டும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம், ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாரும் கண்ணை மூடி வலதுகை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி 100% ஒப்பு கொடுங்க. 100% ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார்.
கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். வருகை பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். பாலைவனம் போல நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம், மறந்துட்டீங்களா? இப்போ நம்மளை சோலை வனமாக மாற்றிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான காரியம், எவ்வளவு அதிசயமான காரியம் கர்த்தர் செய்திருக்கிற கிரிகளுக்காய் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை துதித்து மயம்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரெண்டு கையை உயர்த்தி எங்களை 100% ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நன்றி உள்ளவர்களாய் நடக்க கிருபை செய்யும். உயிரோடு இருக்கிற மட்டும் நீங்கள் செய்த நன்மைகளை மறக்காம, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாமல், ஹல்லேலூயா, சாட்சியின் பிள்ளைகளை வாழ கிருபை செய்யும். நாமத்தை மேம்படுத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீங்களேப்பா. நன்றியுடைய இதயத்தோட பாடுங்க. கொயர் பிள்ளைகள் முன்னாடி வாங்க, கர்த்தரை மேம்படுத்துவோம். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை ஆமாப்பா, சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை ஆமென், ஆமென். சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கொயர் பிள்ளைகள் கர்த்தருக்கு காணிக்கை படைத்து கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்திடுங்க. ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறக்கட்டும். எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி பரலோக தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா. கர்த்தர் காலை முதல் இந்நேரம் வரைக்கும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தின பாதைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரெண்டு கையும் பல நேரம் உயர்த்துங்க. தொடர்ந்து அதிகாலை 5:30 மணி ஜபம், 5:30 to 7:30 இந்த ஜபங்கள் ஏராளமான மக்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வரணும். தூக்க மயக்கம் வரக்கூடாது, பலவீனங்கள் வரக்கூடாது. கர்த்தர் இறங்கி கிரியை செய்து நாமத்தை மயப்படுத்தும்படி நல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லா ஜெப நேரங்களிலையும் கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருந்து பலத்த அற்புதங்களை செய்து
நாமத்தை மயப்படுத்தும்படி. அல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். இந்த வாரம் நடந்த எல்லா ஜெபங்களையும் இன்று நடந்த ஆராதனைகளும் கர்த்தர் மகிமைப்பட்டபடியால் தலைக்கு மேலே கைத்தட்டி கர்த்தரை உயர்த்தி மயப்படுத்துவோம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அன்பின் தேவனே கோடி ஸ்தோத்திரப்பா. உங்க இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது கண்ணீரோடு நன்றி சொல்லி நாங்கள் இருக்கணும்ப்பா. எவ்வளவு அற்புதமாக எங்களை நடத்திருக்கீங்க. சத்துருக்களுக்கு முன்பாக தோத்திரம், வெட்கப்படுத்தினவங்களுக்கு முன்பாக, காரி உமிழ்ந்து துப்பப்பட்டவங்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்த பலத்த காரியங்களுக்காக கைதட்டி கர்த்தரை மேம்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து உங்கள் வருகை பரியந்தம் என் அன்பு மக்களை எங்களை வழி நடத்தும்படி 2 கையும் உயர்த்தி 100க்கு 100 ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவர் ஆட்கொண்டு ஆளுகை செய்து நடத்தும். சத்துரு தொற்று போகட்டும். தேவ சமாதானமும் தேவ கிருபையும் பிள்ளைகளை சொல்ந்து கொள்ளட்டும். உங்கள் மகிமையான வருகைக்கு என்று ஆயத்தமாக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. கைகூப்பி சென்று சொல்லுவோம் சத்தமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். இடதை நெஞ்சில் வைங்க, வலதுகை தலைமையில் வைங்க. கர்த்தருனை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உம்மில் பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பைக்கு சமாதானம் பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த ஆராதனை பங்கு பெற்ற எல்லா மக்களோடும் அவர் வருகை பரியந்தம் நிலைத்திருந்து காப்பதாக. கைகளை வைத்து சத்தமாலே சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. God bless you. ஆமென் ஆமென்.